கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, வீண் வார்த்தைகளை பேச வேண்டாம். மத்திய சுவிசேஷம் 12 அதிகாரம் 36 வசனம் 37 வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாங்க? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நல்லா யோசிச்சு பாருங்க. மனுஷர் பேசுகிறது வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்கணுமா? அதை வச்சு தான் நம்ம நீதிமான குற்றவாளியான்ட்டு தீர்க்கப்படுவோமா? இன்னைக்கு சொல்லுங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பேசின எல்லா வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளா, இல்லை வீணான வார்த்தைகளா, இல்லை மற்றவங்களை பற்றி குறை பேசுகிற வார்த்தைகளான்ட்டு? ஒருவேளை வீண் வார்த்தைகள் மற்றவங்களை குறித்து தப்பான பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை விட்டுருங்க. ஏன்னா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணுமா? அதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பேசுங்க. பேசுறதுக்கு முன்னாடி இது நம்ம பேசலாமா, இது பிரயோஜனமாக நினச்சி பேசும்போது அநேக வீண் வார்த்தைகளை தவிர்க்கலாம். அது மாத்திர வேதத்தை தியானிங்க, வேதத்தையே பேசுங்க, சாட்சியாக நிற்போம். இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு மறுபடியும் உண்டாகட்டும்.